ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 59வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சில நேரத்தில் பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் திட்டமிடுவான். நமக்கு விரோதமாக அவன் கலைகளை விதைப்பான். நமக்கு விரோதமாக பல காரியங்களை அவன் கொண்டு வருவான். அவன் முன்னாடி போய் நின்றுட்டு போராடிக்கிட்டு இருக்காதீங்க. சில நேரத்தில் பிசாசு எதிர்த்து நிற்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், பிசாசை பார்த்து விலகி ஓடினோம், நிற்கக்கூடாது. பாருங்க, இயேசுசாமி என்ன பண்ணுறாரு, வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மேல் கல் எறியும்படி ஜனங்கள் எடுத்து கொண்டார்கள். ஜனங்க இயேசுசாமி கல் எறிந்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பிட்டாங்க. ஏன்னா அவருடைய உபதேசத்தை கேட்டு அவங்களால சகிக்க முடியல. அதனால் கல்லெறிய அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சில நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு நம்ம மறைந்து கொள்ளணும். சில காரியங்களை விட்டு நம்ம கடந்து போயிடணும். சில காரியங்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஓடி போயிடணும். அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. உட்காரக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, துன்மார்கருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் நீ என்ன பண்ணோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்போ சில நேரத்தில் வழியிலே கூடாது, கேட்கவும் கூடாது, ஓடி போயிடணும். அப்படி நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கிருபை கேளுங்க. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் போட்டு நிற்காதீங்க. விஷத்தை பார்த்துட்டு, விஷமே நீ நான் பார்த்துட்றேன், குடிக்கிறேன் பாரு, முடிஞ்சால் என்ன சாகடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஷத்தை கையில் வச்சு குடிச்சிட்டுனா செத்துருவேன். அதனால் விஷத்துக்கிட்ட போய் நீ சண்டை போட முடியாது, விஷத்துக்கிட்ட போய் நீ போராட முடியாது. சில பேர் அப்படி தாங்க, இது பிசாசுன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் போராடுவாங்க. அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒன்று பலன் இருக்குதா, எதிர்த்து நிலை இல்லையா, தயவு செய்து சொல்கிறேன், அவனை விட்டு ஓடி போய்டு. கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். சரிங்களா? சில நேரத்தில் பிசாசு எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும்னா எதிர்த்து நின்று ஜெயிங்க, கர்த்தர் பலன் தருவார். அதனால் இயேசுசாமி என்ன பண்ணார், மறைந்து போனார், அவர்கள் நடுவே கடந்து போனார், தேவாலயத்தை விட்டு போயிட்டார். ஏன்னா இவர் இயேசுசாமி, இவருக்கு அந்த ஞானம் இருந்துச்சு, எங்கே ஓடணும், எங்கே மறையணும், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். சரிங்களா? ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? தகப்பனே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவரே போராட்டங்களை பார்த்து, பிசாசுகளை பார்த்து நாங்கள் நிற்கக்கூடாது, ஓடி போயிடணும். அந்த பாக்கியம், அந்த ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க. சில நேரத்தில் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகலமா சியாந்தரபா. அப்பொழுது அவன் ஓடி போவான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் எதிர்த்து நிற்கிற பலன் எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் எதுக்குப்பா அங்கே நிற்கணும்? கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.